அது நம்பர் 1 ப்ரொடியூசர் அஜய் அவர்கள். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களும் விடிய விடிய இந்த ஷூட்டிங் போகும்போது மூஞ்சியை சொல்லிக்காமல் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என் நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ். இது ஒரு சாதாரண ஒரு பயணம் இல்லை, ரொம்ப கடினமான ஒரு பயணம். அதில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன் போதும் சரி, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போதும் சரி, அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி அஃப்கோர்ஸ் ஹீரோயின் சிவதா, அவங்களோட டெடிகேஷன் நிஜமாகவே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அவங்களே டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னோடய அண்ணன் திரு சமுத்திரகனி அவர்கள், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே கேட்கல, பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் அவர் வந்து நிஜமாகவே நீங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதோட ஆரம்பித்தது டிசம்பரில் தான் ஆரம்பித்தோம். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது டே அண்ட் நைட் ஷூட்டிங் போகும்போது அவரோட பிஸி ஸ்கெடியூலில் இந்த ப்ராஜெக்டுக்கு டேட்ஸை ஒதுக்கி மொத்த கோஆப்ரேஷனும் கொடுத்து எங்கள் எல்லாரையும் ஹானர் பண்ணதுக்காக நான் அண்ணன் சமுத்திரகனி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஷோ அவரோட ஷோல்டர்ஸில் அப்படியே அவர் சுமந்துக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. கடைசியாக இயக்குனர் நவீன் ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணும்போது அப்படியே ஒரு டென்ஷனாக இருந்த ஒருத்தர். ஆனால் அவரோட ஒவ்வொரு சீன்லேயும் அவர் சொன்ன விதத்துலேயும் ஒரு கன்விக்ஷன் இருந்தது. அதனால எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தது. இன்றைக்கி வந்து நீங்கள் அதோட விஷுவல்ஸு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. வருங்காலத்தில் ஒரு பெரிய இயக்குனராக வர்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற நவீன் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாரையாவது விட்டுருந்தால் மன்னிக்கவும், ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால அதிகமாக பேச வேண்டாம்னு பார்த்தேன். அவங்க பேசுவாங்க. எங்களோட எல்லா ஷோவுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதுக்கும் உங்களோட ஆதரவு தேவைப்படும். இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சில வெப் சீரிஸ்லாம் வர இருக்குது. இப்போவே நான் வந்து அதோட பேர்லாம் சொல்ல விரும்பல. அதெல்லாம் வந்து ஒரு கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் சொல்கிறோம். உங்களோட ஆதரவு எப்பவும் போல் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. Sir, we are the OTT world. So kudos for that and thank you for accepting this offer, sir. We also have a great personality over here, Kishan sir. This is the villain that you will all fall in love with him. So thank you sir for accepting. Ma'am, fantastic. I think the entire cast and crew has done a fantastic job. At Tamil Z5, we are promising around 18 to 22 releases this year. I want all your support to be a part of this journey. Thank you very much. எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது எங்கள் அண்ணன் சரவணன். அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கையும் தைரியத்தில் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். இதுக்கப்புறம் சொல்ல போனால் எங்கள் அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் போய் பார்த்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க, எப்படா வரணும், இது கேட்ட கேள்வி இது மட்டும்தான், இதுதான் இருந்தேன். அதே மாதிரி சிவதா மேடம், கிருஷ்ணராஜ் சார், எல்லாருமே அவங்க கொடுத்த கோஆப்ரேஷன்ன்றது கண்டிப்பாக எனக்கு அவங்க மற்ற இடத்துல என்கிட்ட வந்துட்டு அவ்வளோதான். அது டே அண்ட் நைட் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதே மாதிரி டைரக்ஷன் டீம் உண்மையிலே அவங்கள பாராட்டணுன்றதில்ல, அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு இது இல்லை. டைரக்ஷன் டீம், கேமராமேன் சார் டீமு, கோ ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சொல்ல போனால் மற்ற இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும், இதுக்கு இப்போ இருக்கிற போஸ்ட் ப்ரொடக்ஷன் முதற்கொண்டு எல்லாருமே. இதெல்லாம் விட இப்போ உங்களோட ஆதரவு தான் இந்த இதுக்கு ரொம்ப முக்கியம் தேவை. அதனால் நீங்கள்லாம் இருந்து இது சப்போர்ட் பண்ணி எங்களை மேலும் மேலும் வளர்த்து ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. நன்றி, வணக்கம். வளர்ந்து வரும் கலைஞர்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பத்திரிகையாளர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அப்புறம் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் Z5 டீம். அவங்க செலக்ட் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே சமீப காலமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக தீயாக இருக்குது. நல்ல டீம், மிஸ்டர் கௌசிக் சார் அண்ட் டீம், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய பில்லர்ஸ் எங்கள் சமுத்திரகனி சார், சிவதா மேடம், ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். கனி சார் வந்து உண்மையிலே எப்படி பேசுகிறோம் அதே மாதிரி தான் அந்த படத்தில் நார்மலாகவே சொல்லுவார், அப்பா ஒழுங்காக வேலையாக பாருங்கடா, ஏன்டா பண்ணுறீங்க அப்படின்னாரு.
அதே மாதிரி தான் படத்துலையும் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு. குழந்தைகளையும் அவருடைய வாழ்க்கையும் மனநிலையும் கொண்டு எப்பொழுதும் நம்மளிடம் சேர்க்கக்கூடிய, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஆள் நம்ம கணி சார். அவர் இந்த படத்தில் நடித்தது, இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தது, வெப் சீரிஸில் நடித்தது இதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஏற்கனவே பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், பட் ஃபஸ்ட் ரிலீஸ் ஜீல தான் வருது. ஸோ சாருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் புஷ்பா புகழ், ராஜ் திரண்டாசு தம்பி அண்ட் பிரேம் அக்யூஸ்டர் நடித்த 2 பேரும் ரொம்ப அத்தன்டிக்காக நடிச்சிருந்தாங்க. போலீஸார் நடிச்சிருந்த விசாகன் மற்றும் சுந்தரபாண்டியன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்ஷன் டீம் நவீன் அண்ட் டீம், மியூசிக் டைரக்டர் விபின், கேமராமேன் KK அண்ட் மோகன், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வேலை அப்படி பார்த்தாங்க எல்லாரும். ப்ரொடியூசர் அஜய் அண்ட் உறுதுணையாக இருந்த தம்பி சரவணன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருந்த இன்னொரு சரவணன், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புலிப்பாண்டி உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சதீஷ் மேனேஜர் பால்கார் நான் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் நடிச்சிருந்தார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். பெரிய நடிகனாக வர வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையிலே எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரே பயங்கரமான ரீச் ஆயிருந்துச்சு. ZEE5 தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சட்டம் நீதி, செகண்ட் வேடுவன், தேர்ட் வந்து தடயம். தேங்க்யூ கௌஷிக் சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு சமுத்திரகனி சாருக்கு ஸ்கோர் பண்ணுறது வந்து பெரிய எனக்கு வந்து பயங்கர பிளெஸ்ஸிங் பார்க்குறேன் நான். பிகாஸ் நிறைய படங்கள் பார்த்துட்டு வந்துட்டு சாரோட ஃபஸ்ட் வெப் சீரிஸுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணுறோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஷூட்லாம் முடிச்சு எனக்கு வந்து எபிசோட்ஸ்லாம் வந்த உடனே பார்த்தப்போ எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, டெக்னீஷியன்ஸு எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட ரோலை வந்து நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வச்சுட்டு நான் பண்ணியிருக்கேன். ஐ தேங்க் எவ்ரிபடி. எங்கள் டைரக்டரு, எங்கள் ப்ரொடியூசர் எல்லாருமே எங்களுக்கு ஒரு சூப்பர் டீம், இது நல்ல டீம் இது. ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஸ்டேஜ் ஆக்சுவலாக அந்த படம் இவ்வளோ நல்லா வந்தது காரணம் நான் மட்டும் இல்லை, இது ஒரு டீம் ஒர்க். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சதுனால தான் இந்த அவுட்டு. இதுக்கு நான் எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லிக்கணும். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன். தேங்க்யூ. நவீன் அண்ணா, அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அண்ட் கனி சார், மேம் சார், எல்லாரும் கூட ஒர்க் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கௌசிக் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணது முகன் சார் இல்லை, அவர் தான் எனக்கு டே நைட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 வரையும் கூட எடிட்டிங்லாம் முடிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். அண்ட் நவீன் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கோம். எல்லாம் பார்த்து சொன்னாங்க. தேங்க்யூ. உண்டு நாங்கள் எதிர்பார்த்தோம், அது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா குழுவும் வந்து டீம் ஒர்க்கு சொல்லும் போது கேப்டன் இருப்பார். எங்கள் கேப்டன் வந்துட்டு உட்காந்துருக்காருங்க, எங்கள் உயிர், எங்கள் அண்ணன் அண்ணா வாங்க, அவர் தான் எங்களுக்கு பேசினார். அதுக்கப்புறம் இதுக்கு வாய்ப்பளித்த அஜய் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கதை நான் நவீன் சாரும் பேசும்போதே இந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டு வாங்கினேன். நல்லா வந்திருக்கு. உங்களோட ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் தெரியாது. ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். It's been 4 years I'm waiting to debut in Tamil after Pushpa, but yeah, not happened. And I really want to thank you to ZEE5 people for introducing me to Tamil industry with a very very important and very scope character. And thank you Ajay sir for choosing me. Naveen, thank you so much. Okay, yeah. For the first time I think I got a call when I was shooting in Hyderabad. I heard Samudrakani sir name, so I just asked him who is lead. So Samudrakani sir, I was like immediately 90% I said okay in my inside. The same reception I got from Samudrakani sir. On day one we met. Sir, you don't know how much comfort I feel after meeting you. I mean, that warm hug gave me, like the entire schedule. I felt very comfortable. Thank you so much for that. And yeah, my team, direction team, Naveen and Vishwa and other team members, thank you so much, brother. You guys really made me, even from Telugu industry, I didn't feel, I'm from Hyderabad. And yeah, we've been
music director. You are done fantastic job, man. I really loved it. I don't know, even I'm performing in the last episode. I was there, but still I'm almost cried. Like, you did fantastic job. Thank you so much. Yeah. And my co-artists, and apart from Kani sir, Shivda madam, and Prem. I forgot some names. I'm really sorry. But everybody supported it. Very nice to me, and everybody very caring to me. Thank you so much. I love to work. Looking forward to in Tamil soon. Thank you so much. Love you guys. Love you so much. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா சரவணன்னா எங்கே போயிட்டாங்க, என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து சென்னையில் வந்த போது எனக்கு நவீன் சார் ஒரு 2.5 hours நரேட் பண்ணாங்க. நான் கேட்டேன் என்னைக்கு சார் எடுக்கிறீங்க? டோ மேம் நெக்ஸ்ட் வீக். நாங்கள் அதை தாட் எல்லாரும் சொல்கிற மாதிரி சரி அப்படியே போய்டும்னு நினச்சேன். கரெக்டாக கால் வந்தது. உண்மை சொன்னோன்னா முதல் தடவையாக இவ்வளோ சீக்கிரமாக ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு இந்த என்டையர் டீம் தான். ஐ மஸ்ட் சே, யாரோடையும் பேர் மென்ஷன் பண்ணல, பட் தென் நவீன் சார், கேகே சார், எல்லாருமே என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் மோரோவர் கனி சார் கூட கருடரில் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லைக் wanting to work with him again. ரமேஷ் சார் சொன்ன மாதிரியே கனி சார் ஒவ்வொரு இதில் வரும்போதும் அவர் எப்படி எங்கிட்ட பேசுகிறாரோ அப்படியே தான் பேசியிருக்காரு. நான் கேட்டேன் சார் எப்படி சார் எப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட மறுபடியும் ஒர்க் பண்ணுறதில்ல. பேர் எல்லாரும் மென்ஷன் பண்ணல, பட் ஸ்டில் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சீரீஸ். கௌஷிக், ஐ ஷுட் மென்ஷன் யுவர் நேம். அண்ட் தென் சார் சாரி, ஸ்பெஷலாக பேர் யாரோடது மென்ஷன் பண்ணல, ஐம் ரியலி சாரி. பட் தென் தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார், எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஸ்பெஷலாக எப்போவுமே எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலுமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு சீரீஸ்லேயும் உங்களோட சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையில் தேங்க்யூ. தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. வெறும் இந்த Z5 டீம் மெயினாக கௌசிக் சார் ஸ்கிரிப்ட் சொன்ன பிறந்து கான்ஃபிடென்ட் கொடுத்து நல்லா ஒர்க் பண்ண வச்சார். அப்புறம் Z5 டீம் டோட்டலாகவே கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க கடைசி வரைக்கும். நேற்று நைட்டு ரிலீஸ் வரைக்குமே பண்ணாங்க. அப்புறம் கனி சார் இந்த கேரக்டர் சார்கிட்ட சொல்லும்போதுலேருந்தே அவரு ஒரு பேச வரல, சரி, அவர் அந்த லைவாகவே அந்த கேரக்டர் பண்ணும்போது இன்னும் எலிவேட் ஆச்சு அந்த கேரக்டரோட இது. நாங்கள் பிளான் பண்ணதை விட நல்லாவே வந்திருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். 27 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். கேகே சார், கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே, ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அஜய் சார் ரொம்ப நன்றி. அதுக்கு மேலே பேச முடியல, ரொம்ப தேங்க்ஸ். தருணம் ரொம்ப ஷார்ட்டாக ஆரம்பித்து படக்குன்னு முடிஞ்சிருச்சு. இவ்வளோ வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சொகுசாகவே தெலுங்கு போனதுக்கப்புறம் ஹீரோ வரும்போது தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ 11 மணிக்கு தான் போவோம். அப்புறம் ஒரு 4 மணிக்கு போயிடுவார், நம்மளே அனுப்பிச்சிடுவாங்க. இப்படியே இருந்து திடீர்னு ஆரம்பித்தாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு போய் இறங்கினா நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் விடுவாங்க. ஏய் என்னடா நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே அமைதியாக இருந்துட்டு ஆனால் அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. ஒரு அழகான ஒரு பயணம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கதையை தம்பி கௌஷிக் எனக்கு சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னார். சொன்னோன்னே இதை சொல்லணும் தம்பி, அதிகாரம் வந்து ஒரு எளியவனை எப்படியெல்லாம் காயப்படுத்துது. அந்த எளியவன் திரும்பிக்கிட்டானா என்ன ஆகும்? அவன் அதிகாரத்தை ஒன்றும் செய்ய மாட்டான், அப்பாவி மக்களை தான் காலி பண்ணுவான். அதுதான் நடந்தது. ரொம்ப விஷயத்தை சொல்லி முடித்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குண்ணே, அதில் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்லுவோம், வா எப்போ, அடுத்த வாரமே ஆரம்பிப்போம். சரி ஆரம்பிச்சிருவோம் வா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். எடுத்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தம்பி இயக்குனர் வந்து ரொம்ப பொறுமையாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப சின்சியராக இந்த நொடி வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கான். வாழ்த்துக்கள் தான். நல்லா வருது. அவனுடைய டீம் சொல்லணும், வாங்கடா எப்போ தெரிகிறது வெளியே எல்லாம் வாங்க. அவனுடைய டீம் வந்து வா எல்லாம் வாங்க மேலே வந்து நில்லுங்க. இவங்க தான் மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடினவங்க. அதாவது இங்கேருந்து செங்கல்பட்டு கிட்ட
இங்கேருந்து கிளம்பி போகணும்னாலே நான்லாம் சிட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இவங்க அங்கே கேட்டால் அங்கே அந்த வில்லேஜ்லேயே ஒரு வீடை, அந்த வீட்டில் இருந்தவனை கிளப்பி போய் சொந்தக்காரன் வீட்டில் தங்குடான்ட்டு இவங்க அங்கே தங்கியிருக்காங்க. ஆமாம், நான் என்னன்னு கேட்டால் சரி அங்கே போனவுடனே இங்கே ஏதாவது குடிக்க தண்ணி லோக்கலில் இருக்குது, கிணத்துல தண்ணி இருந்தால் எடுத்துவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே இருக்குண்ணே, நம்ம வீட்டில் இருக்கு, எங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க போய் சொல்லிட்டு இவங்க அங்கே செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்படியே ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து, சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊருக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாட்டி போனால் அவங்க கேட்டுருவாங்க, அப்புறம் எத்தனை கால் ஷீட்டு, எப்போ இருந்து வரீங்க, எவ்வளோ பணம் தந்தீங்க, இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அற்புதமான மக்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பாட்டி கூட வந்து அழகாக நடிச்சுட்டு போச்சு. அவ்வளோ சந்தோஷமாக அதை கை கொடுத்து நடித்து அவ்வளோ அழகாக பண்ணாங்க. தம்பிங்களா தேங்க்ஸ்டா, நல்லா வருவீங்கடா, வாங்கடா. அப்புறம் கேகே சார், நம்ம தம்பி மோகன் அற்புதமாக, அதாவது எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம். நான் ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து வந்தவன், நிறைய வேகமாக வேலை பார்த்தவன். இதெல்லாம் தாண்டி இப்போது அவங்க 2 பேர் பண்ண ஒர்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் தம்பி அஜய், அப்பாவோட எனக்கு நல்ல பழக்கம். இவரை இப்போ தான் நான் சந்திக்கிறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தா கை காட்டுவோம், சிரிப்போம், போயிடுவோம். ஆனால் இப்போது இந்த ப்ராஜெக்டுக்கு கூடவே நிற்கிறத பார்க்கும்போது, அதாவது ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் எல்லாமுமாக இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கிடந்து இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி உழைச்ச ஒரு தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, உன்னுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இது ஆரம்பம் தான், இன்னும் பல உச்சங்களை தொடுவீங்க. என் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நடித்தது வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜ் அண்ட் பிரேம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜ் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, என்னமோ ஒன்று இருந்தது. அவனை பார்க்கும்போதெல்லாம் அவன் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன், கட்டி பிடிச்சிப்பேன், அவனோட நிறையா பேசுவேன். அவனுக்குள்ளே வேற ஒன்று இருக்குது, அந்த உயரம், வெகு உயரத்தில் போய் அவன் அதை தொடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் ராஜ். சிவதா மேம், இப்போ தான் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்த நோக்கி நடந்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ திறன் இருக்குது அப்படின்றத நான் வந்து கருடன்லேயும் பார்த்தேன், இதுலேயும் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்கு திறக்கும், நல்ல நல்ல கதைகள் கிடைக்கும். ரொம்ப நல்லா நீங்கள் ஆசைப்பட்ட படைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்புறம் நடித்த ஒவ்வொரு அதிகாரிகள், எங்கள் அண்ணன் மூணா ரமேஷ் அண்ணன், அதான் சொன்னேன், விசாரணையில் பின்னாடியே நின்று இப்போ வரும்போதே திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து தளம், பெரிய பெரிய தளம் எங்கள் அண்ணனுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி கௌஷிக், ஜி நெட்வொர்க், ஏதோ அது என் சொந்த கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியே. அது இல்லவே இல்லைன்றதை தான் இப்போ சொல்லணும். ஏன்னா இவன் அண்ணன் சொல்கிறதுனாலேயே நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா என்னமோ ஜி, இவர் போய் சொன்னால் ஜியில் கேட்டுக்கிடுவாங்க, நான் சொன்னால் மட்டும்தான் கேட்க மாட்டாங்க. என்னென்னா இந்த நட்பு இவ்வளோ தூரம் ஆழமாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் எதுவுமே நான் அவன்கிட்ட கேட்டதில்லை. நான் என் படத்துக்கே போய் நின்னதில்லை. திருமாணிக்கம்னு ஒரு படம், அது ஒரே ஒரு போஸ்டர் பார்த்து அந்த டைரக்டர் என்கிட்ட நந்தா கேட்குறாரு, சார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை. நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் எடுத்து வைங்க, முதல்ல ஒரு ட்ரெய்லர் வைங்க பார்க்கட்டும், அப்புறம் அதற்கான கட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க, அவங்க பார்க்கணும். ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு அவங்களா கூப்பிட்டு கேட்டு அவங்களா அந்த படத்தை பார்த்து அவங்களா வாங்கிக்கிட்டாங்க. அதுதான். ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்கோம், பேசிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த துறை வேற, இது வேற அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் இல்லைடா. அது ரொம்ப அந்த அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் இந்த நட்பு தொடரும். இது காலத்துக்கு இருக்கும். ஏன்னா கௌஷிக் இப்போ தான் ஜிக்கு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய இயக்கத்தில் நடிச்சிருக்காரு. குட்டி பையன்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவனுடைய உழைப்புக்கு தான் இந்த உயரம் கிடச்சிருக்கு. இன்னும் மிகப்பெரிய உயரம் இருக்குது கௌஷிக். வாழ்த்துக்கள். என் தம்பி அப்படின்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. லாய்ட், இப்போ தான் உங்கள் பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். தேங்க்யூ. வாங்க வாங்க, நிறைய நல்லது செய்யுங்க. நிறைய இயக்கங்களோடு தாக்கங்களோடு நிறைய படைப்புகள் இங்கே இருக்குது, எடுத்துக்கங்க. நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. தடயம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. எடுக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இது ரொம்ப அழுத்தம், ஒரு சில படைப்பு தான் அழுத்தம். விசாரணை பண்ணும்போது அப்படி தான் அழுத்துச்சு. அந்த மாதிரி உளவியலாகவே அழுத்தின ஒரு படைப்பு. அது நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். அதற்கு உங்களுடைய ஆசைகளும் துணைகளும் எங்களுக்கு